கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரர்களே, உங்களை யாவரையும் நம்முடைய பிதாவாகிய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் என்ன ஒரு செய்தி என்றால், தாவீதின் 3 அபிஷேகங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இது ஒரு நிழல் பொருள் பாடம். பழைய ஏற்பாட்டில் நடந்தவைகள் நமக்கு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அவைகள் பொருளாக இருக்கிறது. இங்கே தாவீதுக்கு 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில் அந்த நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது புதிய ஏற்பாட்டில் என்ன ஒரு பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். நாம் அறிந்திருக்கிறோம், தாவீது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார்கள். மோசே, யோசேப்பு, இப்படியாக இருக்கும்போது தாவீது கூட ஒரு முக்கியமான நிழலாக இருக்கிறார். இந்த தாவீது பற்றி அவருடைய பெயர் இந்த வேதத்தில் 1135 முறை எழுதப்பட்டுள்ளது. அதனால தாவீது என்ற ஒரு பெயர் வேதத்தில் இவ்வளவாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கலாம். நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் உடையவராக அநேக நிருபங்கள் எழுதினவராக நாம் பார்க்கிறோம். அப்படியே பழைய ஏற்பாட்டில் தாவீது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் உடைய ஒரு மனுஷனாக இருந்தார். இப்பொழுது 3 அபிஷேகங்கள் குறித்து நாம் பார்க்கும்போது, முதலாவது தாவீது சிறிய வயதிலேயே ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அது எப்படி என்று நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் கூட 7 பேர் இருக்கிறார்கள். சவுல் ராஜாவாக இருக்கும் போதே அங்கே தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்திலே சொல்லி அனுப்புகிறார். இந்த செய்தியை சாமுவேல் தீர்க்கதரிசியும் பயப்படுகிறார். அந்த தேசத்து ஜனங்கள் கூட பயப்படுகிறார்கள். ஏனென்றால் சவுல் ஒரு ராஜாவாக இருக்கிறார். ராஜா இருக்கும்போது இன்னொரு ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ண என்று தேவன் அங்கே சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார். ஆனாலும் தேவன் சொல்லுவது போல அங்கே சாமுவேல் அங்கே தாவீதுடைய தகப்பனார் ஈசாய் அவர் வீட்டுக்கு போகிறார். அங்கே அவருடைய மக்கள் 7 பேர் தாவீது வெளியே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். 7 பேரை அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்திலே கடந்து போகும்படியாக பண்ணப்படுகிறது. அப்பொழுது சாமுவேலுக்கு அந்த 7 பேரும் அங்கே திருப்திப்படவில்லை. வேறு உனக்கு பிள்ளைகள் இல்லையா என்று கேட்கும்போது, இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும்போது, அவனை உடனே அழைத்து கொண்டு வாருங்கள்
என்று சொல்லி அங்கே தாவீதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அங்கே இவனை அபிஷேகம் பண்ணு என்று அங்கே தேவன் சாமுவேலிடத்திலே சொல்ல, சாமுவேல் அங்கே அந்த தைல கொம்பை எடுத்து அங்கே தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற வசனம் படிங்கள். இதெல்லாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே வருகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவன் தான் என்று சொல்லி அங்கே தேவன் தாவீதை தெரிந்து கொண்ட போது அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். 13ஆம் வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று அந்த அபிஷேகம் பண்ணின நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேலே அங்கே இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் தாவீது அவருடைய வேலையை மேய்க்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இது நிழலாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. முதலாவது ஒரு அபிஷேகம் தாவீதுக்கு. இங்கே புதிய ஏற்பாட்டில் வரும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதை போல முதலாம் வருகையில் இந்த பூமிக்கு வருகிறார். வந்து அவர் 30 வயசுல ஞான ஸ்நானம் எடுக்கும் போது கர்த்தருடைய ஆவி அவர் மேல் வந்து அமர்ந்து அங்கே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அவரை அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பார்த்தீங்களா? அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் 30ஆம் வயசுல வருகிறார். யோர்தான்ல அங்கே யோவான் ஸ்நானம் இடத்துல ஞான ஸ்நானம் பெற்ற போது அங்கே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அங்கே தேவ ஆவி வந்து இறங்குகிறது. அங்கே எப்படி தாவீது அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ ஆவி அவர் மேல் இருந்ததோ அப்படியே இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல அவர் ஞானஸ்நானம் எடுத்த போது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய ஆவி அவர் மேல் தங்கி இருந்தது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சவுல் ராஜா, இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா, அவருக்கும் பெலிஸ்தியருக்கும் அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அதை நாம் படிக்கிறோம். 17:3ஆம் வசனத்தில் பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் எந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது என்று நாம் படிக்கிறோம். அப்போ அங்கே ஒரு யுத்தம், இஸ்ரேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் ஒரு யுத்தம் அங்கே நடக்கிறது. அந்த யுத்தத்தில்
அங்கே பெலிஸ்தியர்களின் சார்பாக ஒரு கோலியாத் என்ற ஒரு மனுஷன் வந்து நின்று அங்கே அந்த இஸ்ரேல் தேசத்து படைகளிடத்தில் கேட்கிறார், உங்களில் ஒரு மனுஷனை அனுப்புங்கள், எங்கள் சார்பாக நான் வருகிறேன், ஒற்றைக்கு ஒற்றை நாம் சண்டை போடலாம் என்று அங்கே 40 நாள் அந்த கோலியாத் இந்த இஸ்ரேல் சேனைகளை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான். 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 8-9 17 8 அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியே, அதாவது உங்களிலே ஒரு மனுஷனை அனுப்புங்கள், ஒரு யுத்த வீரரை அனுப்பு, நானும் எங்கள் சார்பாக வருகிறேன் என்று சொல்லி யுத்தத்துக்கு அழைக்கிறோம். உங்கள் வீரர் ஜெயித்தால் நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்போம், நான் ஜெயித்தால் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று அங்கே அந்த கோலியாத் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறான். இப்படியாக 40 நாள் 16ஆம் வசனத்தில் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நின்று இப்படியே பேசுகிறார். இந்த இஸ்ரேல் சேனைகள் பயந்து போய் அந்த கோலியாத்தினுடைய உயரம் எல்லா மனுஷரை விட அதிகமாக 6 அடி, இன்னும் எவ்வளோ இருக்குது, 6 அடி, அப்படியாக அவன் எல்லா மனுஷரை விட ஒரு பெரிய நிலையில இருக்கிறான். அதனால எல்லாரும் பயந்து இருக்கிறார்கள் இஸ்ரேல் சேனை. அப்பொழுது கோலியாத் அங்கே வருகிறார். கோலியாத் வந்து அங்கே அவர் யுத்த தளவாடங்களை வைத்துக்கொண்டு சண்டை போடுவதற்கு அவருக்கு பழக்கமில்லை. அதனால் அவர் என்ன செய்கிறார், அங்கே 5 கூழாங்கல்களை எடுத்துக்கொண்டு, ஒரு கவனை எடுத்துக்கொண்டு, ஒரு தடியை பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தீனத்தை அந்த கோலியாத்தின் இடத்துக்கு போகிறார். அதை நாம் படிக்கும் போது 48ஆம் வசனத்தில் தாவீது தீவிரமாக ஓடி அங்கே 49ஆம் வசனம் தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான் என்று நாம் படிக்கிறோம். அந்த கல் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அந்த பெலிஸ்தனை, அந்த கோலியாத் என்ற அந்த பெரிய ஒரு மனுஷனை, யுத்த வீரனை ஒரே கல்லினால அங்கே தாவீது அவனுடைய நெற்றியிலே அடித்து அவனை வீழ்த்தி 51ஆம் வசனத்தில் அவனுடைய பட்டயத்தை படியுங்கள், அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டுகிறான். படியுங்கள். ஆகையால் தாவீது பெலிஸ்தனண்டை ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்படி அங்க தாவீது ஒரு பட்டயம் கூட வைக்கல. தேவன் பேர்ல உள்ள ஒரு விசுவாசம் வைராக்கியத்துல போய் ஒரே கல்ல அங்கே அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்திய அவன் பட்டயத்தை எடுத்து
தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு, இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம் நிலை. இப்போ பொருளாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு நிழலாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கை செய்து அங்கே தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிறகு உடனடியாக 40 நாள் அதே போல பாருங்க, அங்கே எப்படி அந்த பெலிஸ்தர் 40 நாள் வந்து நின்று அவர்களை யுத்தத்துக்கு அழைக்கிறாரோ, அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்துக்கு போனார் என்று நாம் படிக்கிறோம். அங்கே சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். இங்கே சாத்தான் அந்த பெலிஸ்தன் அந்த கோலியாத்தை அடையாளப்படுத்துகிறார். தாவீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இங்கே பொருளாக கொல்லப்படுகிறது. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 3 சோதனைகள் அங்கே சாத்தான் கொடுக்கிறான். இதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் படிக்கும்போது, முதலாவது அவர் பசியோடு இருக்கும்போது இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு என்று சொல்லும்போது, ஆண்டவர் வசனத்தினாலே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இந்த வசனத்தை சொல்லி வசனத்தின் மூலமாக சாத்தானை மேற்கொள்கிறார். அப்படியே 2வது சோதனை என்ன என்று பார்க்கும்போது, பெரிய தேவாலயத்தின் உப்பரிகையில் கொண்டு நிறுத்தி, நீ இங்கிருந்து தாழக்குதி, நீ தேவனுடைய குமாரன் அல்லவா, தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லும்போது, அதுவும் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை மூலமாக அந்த சாத்தானை மேற்கொள்கிறார். தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார். அடுத்த சோதனை, நீ என்னை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையெல்லாம் காண்பித்து, நீ என்னிடத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள், அப்பொழுது இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு தந்துடுறேன் என்று அங்கு ஒரு ஆசை காட்டுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு தெளிவாக வார்த்தை மூலமாக தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று இந்த வார்த்தை அங்கே எப்படி தாவீது அந்த கல் கொண்டு அடித்தானோ, அப்படியே இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால நாமும் இந்த சுவிசேஷ யுகத்தில் இருக்கிறோம். நாமும் சாத்தானை மேற்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை, வசனம் மூலமாகத்தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். இங்கே நாம் பார்க்கும்போது அங்கே தாவீதின் பக்கத்தில் அவருக்கு சார்பாக அந்த இஸ்ரேல் சேனைகள் இருந்தது. பெலிஸ்தர் பக்கத்தில் அங்கே அந்த கோலியாத் அவன் பக்கம் ஒரு பெரிய சேனை இருந்தது. அப்படியே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகிற ஒரு வகுப்பார் இருக்கிறார்கள். அப்படியே சாத்தானை பின்பற்றுகிற ஒரு வகுப்பார் இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷ யுகம் முழுவதிலும் அங்கே ஆண்டவர் இயேசுவுக்கு எப்படி சாத்தான் சோதனைகளை கொண்டு வந்து அவரை விழுந்து போகும்படியாக சோதித்தானோ, அப்படியே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரையும் சோதித்து விழுந்து போகும்படியாக அநேக சோதனைகளை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறார். அதனால நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல தேவனுடைய வார்த்தையாகிய அந்த வசனம் மூலமாகத்தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். நம்முடைய சுய பலத்தில் அது எப்பவுமே அங்கே நாம்
சாத்தானை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் இயேசு அதுதான் நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் பார்க்கும்போது அந்த தாவீது அந்த கல்லை எடுத்து அங்கே அந்த கோலியாத்தின் நெற்றியில் படுபடியாக அடித்து அவன் அங்கே அந்த கல் நெற்றியிலே பதிந்து அவன் தரையிலே முகங்குப்புற விழுகிறான். விழுந்து அங்கே தாவீது உடனே ஓடி சென்று அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி போடுகிறார். அந்த தலையை எடுத்துக்கொண்டு தாவீது எருசலேமிலே கொண்டு வந்து அங்கே அவருடைய தலையை புதைக்கிறார். அதுதான் அந்த நாட்களிலே அங்கே புதைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு கபாலஸ்தலம் என்ற ஒரு பெயர் அங்கே வருகிறது. அங்கே அந்த கோலியாத்தினுடைய தலை புதைக்கப்பட்ட இடம் கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கபாலஸ்தலத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அவர் மரித்தார். அந்த கபாலஸ்தலத்துக்கு இன்னும் அங்கே பழைய ஒரு பெயர் அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், அங்கே கல் கோலியாத் என்று அந்த இடத்துக்கு புராதன பழைய ஒரு பெயர் இருந்தது. அது மருவி கொல்கத்தா என்று கூட அந்த இடத்தை அழைக்கிறார். கொல்கத்தா, கபாலஸ்தலம், இப்படியாக அந்த ஒரு இடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே அறையப்பட்டு மரணத்தை அங்கே எடுத்துக்கொண்டார். இது நமக்கு தெளிவாக எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், அங்கே தாவீது எப்படி அந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவனை தலையை வெட்டி அவனை மேற்கொண்டானோ, அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணாதிகாரியாகிய சாத்தானை தனது மரணத்தினாலே அவர் அவனை மேற்கொண்டார் என்று வசனம் படியுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரண அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே எப்படி அங்கே கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து அங்கே அவனை வெட்டி கொண்டானோ, அப்படியே இங்க மரணாதிகாரியாகிய சாத்தானுடைய ஆயுதம் அந்த மரணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது மரணம், பாவமே செய்யாமல், பாவத்தின் சம்பளம் தான் மரணம், பாவம் செய்யாமல் ஆண்டவர் இயேசு தம்முடைய மரணத்தினாலே அவனை மேற்கொண்டார் என்று தெளிவாக நாம் படிக்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். சரிங்களா? எப்படி அந்த சரியா தாவீது எப்படி அங்கே கோலியாத்தை மேற்கொண்டானோ, அப்படியே இங்கே ஆண்டவர் இயேசு கோலியாத்து போன்ற சாத்தானை தம்முடைய மரணத்தை கொண்டு மேற்கொள்கிறார். அப்படியே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற எல்லாரும் இந்த சாத்தானால் அநேக உபத்திரவத்துக்குள்ளாக போக வேண்டும். நீங்கள் மற்ற அநேக பிரசங்கங்களை கேட்கும்போது தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை, ஆசீர்வாதம் அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய நாமத்துக்காக நாம்
அநேக பாடுகளின் வழியாக செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சுவிசேஷ யுகம் முழுவதிலும் அவரை பின்பற்றுகிற உண்மையான சபை வகுப்பாருக்கு இந்த எதிராளியாகிய சாத்தானால் போராட்டம் உண்டு. அப்படியே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின சீஷர்கள் அப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளாக கடந்து போனார்கள். அவர்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள், அநேக தினம் அடிக்கப்பட்டார்கள். அதற்கெல்லாம் அவர்கள் பயப்படவே இல்லை. தங்கள் மரணத்துக்கும் அவர்கள் பயப்படவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். இது ஒரு வசனம் நாம் படிக்கும்போது முன்னதாக சீசர்களுக்கு சொல்லும்போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற வசனம். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அதனால சாத்தான் செலவில் அநேக உபத்திரவங்களை கொடுத்து குன்று கூட போடுவான், சிறைச்சாலையில போடுவான், அநேக அடிகள் அடிக்கப்படுவார். சீசர்கள் அப்படியாக கடந்து வந்தார்கள். அதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு முன்னதாக சொல்லிவிட்டார். அதனால் அவர்கள் எப்பொழுது தங்கள் ஜீவனை ஆண்டவருக்காக கொடுக்கலாம் என்று அப்படித்தான் இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பார்க்கும்போது அவருடைய நாமத்துக்காக நாம் அவமானப்படவும் அடிக்கப்படவும் பத்திரவான்களாக இருக்கிறோம் என்று மிகுந்த சந்தோஷத்தோடைய அவர்களை அனுபவித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்படியாக அவர்கள் தங்கள் ஜீவனை குறித்து பயப்படவே இல்லை. அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது 29ஆம் வசனத்தில் ஒரு காசுக்கு 2 அடைக்கலான், ரொம்ப அற்பமான ஒரு ஜீவன். அவைகளில் ஒன்று கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே. அப்படியாக சொல்லிக்கொண்டு உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்த வருஷம் எப்படி தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அதனால் எதற்கு பயப்பட வேண்டாம். 31ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அநேகம் அந்த அடைக்கலான் குருவிகளாக சிறிய ஒரு ஜீவன், அவைகளை பார்க்கிற நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் என்று அவரை பின்பற்றுகிற சபை வகுப்பாரை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதனால சீசர்கள் அவரை பின்பற்றி வந்த எல்லா சபை வகுப்பார் அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக போனார்கள். இன்றைக்கு வரையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கு அநேக, ஏனென்றால் தேவனுக்கு எதிராளியாகிய சாத்தான் அவரை பின்பற்றுகிற வகுப்பாருக்கு எதிராளியாக இருக்கிறார். அதனால நாம் யாக்கோபு நிருபத்தில் கூட படிக்கும் போது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி. எப்படி நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவது, எப்படி சாத்தானை எதிர்த்து நிற்பது? சாத்தான் தான் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறானே, நாம் எப்படி அவனை எதிர்ப்பது என்று நாம் பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படி. அப்படியே சாத்தானை எதிர்த்து நிற்பது என்றால் சாத்தானுடைய ஆயுதங்கள் இருக்கிறது. வேசித்தனங்கள், மாம்சத்தின் கிரியைகள் என்று நாம் படிக்கிறோம் கலாச்சாரத்தில். இந்த சாத்தானுடைய உலக பிரகாரமான ஆசைகள், இச்சைகள், வேசித்தனங்கள், பொய், எல்லா இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருப்பதே நாம் அவனை எதிர்த்து நிற்பதாக ஆகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்திலே
ஒன்றுமில்லை. சாத்தானுடைய விஷயங்கள் ஒன்றுமே என்னிடத்திலே இல்லை. இதுதான் சாத்தானே எதிர்ப்பு. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தில் நாமும் இருக்க வேண்டும். சாத்தானுடைய காரியத்துக்கு நாம் ஒன்றுமே இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படியே அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு பேசும்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருவதென்று அறிந்திருக்கிறீர்களே. பார்த்தீங்களா? அதனால சாத்தான் எப்படி வருகிறான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஆமா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ. வசனம் தெளிவாக பாருங்க. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு எதிராக சாத்தான் நமக்கு எதிராக இருக்கிறான். அதனால அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும்? விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறும். எல்லா பரிசுத்தவான்கள், சீசர்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட பாடுகளின் வழியாகத்தான் வந்தார்கள். அதனால உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த, சாத்தானை ஜெயித்த ஆண்டவர் இயேசு நமக்குள்ளாக இருக்கிறார். விசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணும்படியாக செய்ய வேண்டும். அப்படி அவர் நம்மிடத்திலே வாசம் பண்ணும்போது நாம் பயப்பட தேவை. அவமானங்கள் வரலாம், அநேக விதமான கஷ்ட சூழ்நிலைகளில் போகலாம், ஆனாலும் நாம் தைரியமாக இருக்கலாம். வசனம் கூட உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த சாத்தானை விட பெரியவராக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நீங்கள் இந்த வசனம் சொல்லும் போது 31ஆம் வசனத்தில் பயப்படாதிருங்கள், எதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த தாவீது ஒரு பெரிய எதிராளியாகிய கோலியாத்தை அங்கே மேற்கொண்டு ஜெயித்து வருகிறார். ஆனால் பாருங்கள், இங்கே சவுல் ராஜா அப்பொழுது சந்தோஷத்தானே படணும். இஸ்ரேல் அந்த சேனைக்கு விரோதமாக வந்த அந்த பெரிய கோலியாத்தை மேற்கொண்டு வரும்போது இந்த சவுல் ராஜா இந்த தாவீது மேல கோபம் கொள்ளுகிறார், எரிச்சல் கொள்ளுகிறார். இதுதான் நமக்கு பாடமாக இருக்கிறது. அதனால அதாவது இந்த சுவிசேஷ யுகத்தில் நாம் ஆண்டவர் இயேசுவை உண்மையாய் பின்பற்ற வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து நாம் அப்படியாக பரிசுத்தமாக வாழ வேண்டும், நீதியிலே நடக்க வேண்டும் என்று நாம் நடக்கும்போது இப்படிப்பட்டதான இந்த சவுல் போன்ற ஒரு வகுப்பார் இந்த சுவிசேஷ யுகத்திலே நமக்கு எதிராக இருப்பார். இதை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அது 16ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அங்கே எப்படி அந்த சவுல் அங்கே தாவீதுக்கு எதிராக எழுப்புகிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டில் சவுல் வகுப்பாராக, உண்மையான சபை வகுப்பாருக்கு எதிராக ஒரு வகுப்பார் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று பார்க்கும்போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் என்று சொல்லப்படுகிற ஒரு வகுப்பார். பாபிலோன் என்றால் நமக்கு தெரியும், அது குழப்பம்.
அவர்களிடத்திலே சத்தியமில்லை, சத்தியமில்லாத குழப்பம் நிறைந்த பேர் கிறிஸ்தவ சபை வகுப்பார் இந்த உண்மையான சபை வகுப்பாருக்கு எதிராக இருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போ சத்தியம் அறியாமல் இருந்தால் அவர்களுக்கு விடுதலை இல்லை. இதை குறித்து ஒரு வசனம் நாம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாகின்றது. அங்கே அந்த ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனாள். இந்த ஸ்திரீயானவள் யார் என்று நாம் பார்க்கும்போது இதுதான் உண்மையான சபை. இது குறித்து நம்ம வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அங்கே ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அங்கே அவர் பாதங்களின் கீழே சந்திரன், அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள், இவையெல்லாம் சபை குறித்து பேசுகிற ஒரு வசனம். அந்த சபைக்குள்ளாகவே அந்த ஸ்திரீ நாம் படிக்கும்போது பிரசவ வேதனை அடைந்து அங்கே பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சபைக்குள்ளேயே ஒரு அமைப்பு உருவாகி தங்களை உயர்த்தி கொண்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். அந்த பிள்ளை தான் அங்கே ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்தால், சகல ஜாதிகளை இரும்பு போலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றால், இதுதான் இந்த போப்பு மார்க்கம் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு சபைக்குள்ளாகவே உருவாகி வருகிறது. தங்களை உயர்த்தி கொண்டு பதவிக்காகவும் வனாசை பெருமைக்காக தங்களை உயர்த்தி கொண்டு சபைக்குள்ளாகவே அப்படியாக வருகிறது. அப்பொழுது உயர்த்தி கொண்டு வரும்போது உண்மையான சபை வனாந்தரம் என்றால் கஷ்டங்கள், அநேக சூழ்நிலைகள் வழியாக போகிறார்கள். அந்த உண்மையான சபை வரும். அப்பொழுதும் அங்கே அவர்களுக்கு வனாந்தரத்துக்கு ஓடி போகும்போதும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ யுகத்தில் உண்மையான சபை வகுப்பாருக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவர் சத்தியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த சுவிசேஷ யுகத்தில் இன்று வரையிலும் உண்மையான சபை வகுப்பாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த சவுல் ராஜா இந்த தாவீதுக்கு எதிராக, தாவீது எதுவும் கெடுதல் செய்யவில்லை. இங்கே சவுல் ராஜாவுக்கு எதிராக வந்த அந்த கோலியாத்தை வீழ்த்தி ஜெயம் பெற்றார். ஆனாலும் இந்த சவுல் ராஜா எதிராளி ஆகி இவரை துரத்தி கொண்டே இருக்கிறார். அநேக சேனைகளோடு சேர்ந்து கொண்டு இந்த தாவீதை கொல்லும்படியாக துரத்தி கொண்டே இருக்கிறார். இது நமக்கு என்ன பாடம் இந்த புதிய ஏற்பாட்டில் வருகிறது என்றால், நாம் உண்மையாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று நாம் பின்பற்றி நடக்கும்போது இந்த சவுல் போன்ற வகுப்பார் மூலமாக சாத்தான் நம்மை அந்த விசுவாசத்திலிருந்து தள்ளும்படியாக, கீழே நாம் விழுந்து போகும்படியாக அநேக பிரயாசங்களை
எடுப்பார். இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. உண்மையை அவரை பின்பற்றுகிறவர்களை தள்ளும்படியாக அநேக முயற்சிகள் இந்த பேர் கிறிஸ்துவ சபை மூலமாக வரும். ஆனால் அவர்களால் மேற்கொள்ள முடியாது. ஒரு சமயத்தில் அங்கே வரும்போது அந்த சவுல் அங்கே செத்து போகிறார். அவர்கள் அங்கே தாவீதை கொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் தேவன் கொடுக்கவில்லை. அநேக சூழ்நிலைகளில் அந்த தாவீதனுடைய காரியங்களை அந்த 1 சாமுவேல் 16-17 அதை படித்து பாருங்கள். அநேக சூழ்நிலைகள் அவரை சுற்றி சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த இடத்திலும் தேவன் அவர்களை விடுவிக்கிறார். இப்படியாக நாம் உண்மையாய் பின்பற்றும் போது தேவன் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் பேர் கிறிஸ்துவ சபைகளால் நமக்கு நெருக்கங்கள் வந்தாலும் அதிலிருந்து நாம் விழுந்து போகாதபடி நம்மை ஆண்டவர் காக்கிறவராய் இருக்கிறார். அதனால இந்த பேர் கிறிஸ்தவ சபைகளை குறித்து நாம் படிக்கும்போது அந்த பேர் கிறிஸ்தவ சபைகள் சீக்கிரத்திலே அழிவுக்கு போயிடும். எப்படி அங்கே சவுல் ஒரு அழிவுக்கு போனாரோ அப்படியே இந்த பேர் கிறிஸ்தவ சபைகள் சீக்கிரத்திலே அங்கே அழிவுக்கு போய்விடும். இதை குறித்து தான் நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவினுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருக்கும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அசுத்தமும் அருவருக்கும் உள்ள சகலவித பறவைகளின் கூடுமாய். எல்லாமே பொய் போதனைகள், சாத்தானுடைய காரியங்கள். பாபிலோன் பேர் கிறிஸ்துவ சபைகளில் எல்லாம் பொய் போதனை, தேவனுடைய போதனைகளுக்கு நேர் எதிராக இருக்கும். மனுஷன் மரித்தவுடனே நரகம் போகிறான், இல்லை மோட்சம் போகிறான், ஆத்மா சாகிறதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கில நம்ம அநேக நேரம் படித்திருக்கிறோம். மனுஷன் மரித்த பிறகு ஒன்றும் அறியான். தன்னை தந்த தேவனத்திற்கு அவனுடைய ஆவியை சென்று விடுகிறது. மண் சரீரம் மண்ணிலிருந்து எடுத்தது மண்ணுக்கு ஒன்றுமே இல்லை. அதன் பிறகு தேவன் தம்முடைய நாளில் அவர்களை உயிரோடைய எழுப்புவார். அது மண்ணோடு மண்ணாக போனாலும் தேவன் அவைகளை கொண்டு வருவார். இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே சாத்தானின் போதனைகளாக அந்த பேர் கிறிஸ்துவ சபைகளில் நிறைந்து அங்கு எப்படி ஆதி ஆகமத்தில் அங்கே ஆதாம் ஏவாளிடத்தில் சொல்லப்பட்ட இதை புசிக்கும் நாளில் தேவன் சொல்லுகிறார், நீ சாகவே சாவாய். ஆனால் சாத்தான் சொல்லுகிறார், நீங்கள் சாவதே இல்லை. இந்த போதனை இன்றைக்கு வரைக்கும் எல்லா பேர் கிறிஸ்துவ சபைகளிலும் அப்படியே சாத்தானுக்கு அதான் எல்லா என்ன சொல்லப்பட்டிருக்குது, சாத்தானின் 18:2 சகலவித பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்தாவினுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருக்கும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. எல்லா பொய் போதனைகளால் அங்கே நிறைந்து காணப்படும். அதனால அந்த பேர் கிறிஸ்தவ சபைகள் அங்கே சவுல் எப்படி அங்கே மரணத்துக்கு போனாரோ அப்படியே அழிவுக்கு போய்விடுவார்கள். அது 4ஆம் வசனத்தில் என் ஜனங்களே அங்கே சொல்லப்படுகிறது, என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்கள் உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பேர் கிறிஸ்து சபைக்கு பெரிய அழிவு வரப்போகிறது. அந்த சபைகளில் இருக்கிற என் ஜனங்களே நீங்கள் அந்த அழிவிலே மாட்டிக்கொள்ளாதபடி வெளியே வாருங்கள் என்று
சொல்லுகிறார். அந்த அழிவை குறித்து கூட 8ஆம் வசனத்துல, ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஒரே நாளிலே சவுல் எப்படி அங்கே கொல்லப்பட்டாரோ அப்படி இந்த பேர் கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் பெரிய அழிவுக்கு போய்விடும். அதனால அதற்குள்ளிருக்கிற அதை சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூட, பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். சீயோன் என்றால் சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறது. அந்த பொய் போதனைகளில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, சபை வகுப்பாரே, நீ உன்னை விடுவித்துக்கொள் என்று வசனம் நமக்கு இந்த நாட்களில் எச்சரிக்கிறது. ஏனென்றால் அந்த பேர் கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் சாத்தானுடைய போதனைகளால் நிரம்பி காணப்படுகிறது. அவையெல்லாம் தேவன் அழித்து போட போகிறார். இதை இன்னும் எரேமியா 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூட படியுங்கள். எரேமியா 51:6. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அது நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். அங்கே ஆண்டவர் அங்கே தீர்ப்பு செய்ய போகிறார். பொய் போதனைகளை நிமித்தம் அதில் நீங்கள் சங்காரமாகாதபடி நீங்கள் வந்துவிடுங்கள் என்று உங்களை நீங்கள் தப்புவீங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் அந்த சவுல் வகுப்பார் தாவீதுக்கு எதிராக வருவார்கள். அவர்களை விசுவாசத்திலிருந்து தள்ளும்படியாக முயற்சிப்பார்கள். ஆனால் உண்மையான சபை வகுப்பார் அதிலே பாதுகாக்கப்படுவார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த சவுல் எப்படி அது சாவுக்கு போய்விட்டாரோ அப்படியாக பேர் கிறிஸ்தவ சபைகள் பெரிய அழிவுக்கு போய்விடும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே தாவீது சவுல் மரித்த பின்பு அங்கே அமலேக்கியரை முறியடித்து அங்கே சிக்லாக்கு வருகிறார். அப்படியே 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அங்கே தேவனிடத்திலே விசாரிக்கிறார் தாவீது, அது எங்கே போகலாம்? அங்கே சவுல் மரித்து விட்டார். ராஜா சவுல் இருக்கும்போதே இங்கே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாயிடுச்சு, அடுத்த ராஜா என்று. ஆனாலும் உடனடியாக இவர் தன்னை ராஜா என்று பிரகடனப்படுத்திக் கொள்ளாமல் அங்கே தேவனிடத்திலே விசாரிக்கிறார், நான் எங்கே போக வேண்டும் என்று. அங்கே யூதா தேசத்தில் உள்ள எப்ரோன் என்ற அன்றைக்கு யூதாவின் தலைநகரம், அந்த இடத்துக்கு போ என்று சொல்லி 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு அங்கே போனார். அவர்கள் எப்ரோனின் சிற்றூர்களில் குடியேறினார்கள். அப்படியே 4ஆம் வசனம், அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அங்கே ஒரு அபிஷேகம் திருப்பி அந்த யூதா தேசத்தின் மேல் ராஜாவாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாக ஆக்குகிறார். அப்போ அந்த ஒரு யூதா இருக்கிற ஒரு சிறிய பட்டணத்தில் அவர் ராஜாவாக 2வது முறை அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக ஆகிறார். இதுதான் 2வது அபிஷேகம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி பொருளாக வருகிறது என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2ஆம் வருகையில வந்து முதலாவது இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற அந்த சிறிய ஒரு நாட்டை அவர் தன் பக்கம் எடுத்துக்கொண்டு அங்கே அவருடைய ஆளுகை துவங்குகிறதா இருக்கிறது.
இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்யும்படியாக முதலாவது அந்த சிறிய ஒரு தேசமாகிய இஸ்ரேல் தேசத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். இதுதான் இங்கே தாவீது அந்த யூதா தேசத்துக்கு மாத்திரம் அந்த இடத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டது. இதை குறித்து நாம் படிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்போது பாருங்கள், அவருடைய பாதங்கள் எங்கே இருக்கும் என்று சகரியா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அவருடைய பாதங்கள் எங்கே இருக்கும்? அங்கே ஒலிவ மலை என்று சொல்லப்படும் எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பெரிய தேசங்கள், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற பெரிய வல்லரசு தேசங்கள் என்று அங்கே போகிறதில்லை. ஆண்டவர் இயேசுவின் பாதங்கள் எங்கே இருக்கும்? எருசலேமுக்கு எதிராக அந்த ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் நிற்கிறதா இருக்கும். அந்த நேரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கும் என்று உலகத்தில் நாம் பார்க்கும்போது, எருசலேமுக்கு விரோதமாக எல்லா தேசங்களும் யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அந்த நாட்களில் படிங்கள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். பார்த்தீங்களா? அந்த நாட்களில் எருசலேமுக்கு விரோதமாக, இஸ்ரேல் என்ற அந்த சிறிய தேசத்திற்கு விரோதமாக உலகமே எதிராக யுத்தம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். அப்பொழுது அங்கே கர்த்தர் அந்த உலக தேசத்தோடு யுத்தம் பண்ணுகிறவராக இருப்பார். அதிலேயே 12லிருந்து 14 படியுங்கள், எப்படிப்பட்ட அங்கே அழிவு வரும் என்று படிக்கிறோம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் அயலானின் கையை பிடிப்பான், அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக இருக்கும். யூதாவும் எருசலேமிலே யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகாத்திரளாக கூட்டப்படும். அந்த நாட்களில் அந்த யுத்தம் இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா தேசங்களும் வந்து யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தர் எல்லா தேசத்துக்கு விரோதமாக இஸ்ரேலுக்கு அங்கே ஆதரவாக யுத்தம் பண்ணுவார். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்கு உண்டாகும். அவனவன் தன் அயலானின் கையை பிடிப்பான், அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக இருக்கும். அவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் சண்டை பண்ணும்படியாக தேவன் அவர்களை திருப்பி விடுவார். அதை யூதாவும் எருசலேமில் யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும். இப்படி எல்லா அவர்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இழந்து போவார்கள். இதே காரியங்கள் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் அந்த கடைசி நமக்கு தான் யுத்தத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எப்படிப்பட்ட அழிவுகள் உண்டாகும் என்று 18லிருந்து 23 வரையிலும் நாம் படிக்கும் போது அங்கே அநேக காரியங்களை நீங்கள் படியுங்கள் வீட்டிலே. எசேக்கியேல் 38 18லிருந்து 23 அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட அழிவுகள் வரும் என்று அங்கே நாம் படிக்கிறோம். 18ஆம் வசனத்தில் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியிலே ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அடுத்த வசனங்களிலே அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு 20ஆம் வசனத்துல என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்குமுள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும், செங்குத்தானைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்னியினாலும் நிச்சயமாய் சொல்கிறேன். சகல நர ஜீவன்களும் அதிரும், பர்வதங்கள் இடியும், எல்லா தேசங்களும் அங்கே பெரிய அழிவுக்காக போவோம், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போகும். அப்படி என்றால், அதாவது மதில்கள் என்றால் ஒரு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பாதுகாப்புடைய பெரிய தேசங்கள் அங்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாம் பெரிய அழிவுக்கு போய்விடும். 22ஆம் வசனத்துல கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனுடைய வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெரும் கல்மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் பரிசுத்தப்படுவேன். இயற்கையான மழை, கல்மழை, அக்கினி, கந்தகம். நாம் சோதம் குமாரா தேசம் அழிவை குறித்து படிக்கிறோம். வானத்திலிருந்து இந்த அக்கினி கந்தகம் இறங்கினது. அப்படிப்பட்டதான இயற்கைக்கு மாறாக தேவன் அப்படிப்பட்டதான அழிவுகளை அங்கே கட்டளையிடுவார். அப்பொழுது 23ஆம் வசனத்துல அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த ஒரு சிறிய இஸ்ரேல் ஒரு தேசத்துக்கு விரோதமாக உலகமே எதிர்த்து வந்தாலும் அவர்களை மேற்கொள்ள முடியாததுனால இப்பொழுது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அங்கே இஸ்ரேலில் கர்த்தருடைய கரம் அங்கே இருக்கிறது என்று எல்லா உலக ஜனங்களும் புறச்சாதி மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 சாமுவேல் 3:21. பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். இப்போ இங்க அப்னேர் என்று ஒரு படைத்தளபதி, நான் எல்லா அந்த 12 கோத்திரத்தையும் நான் ஒன்றாக கூட்டி சேர்த்து நீங்கள் எல்லா தேசத்தையும் ஆளும்படியாக, அது நமக்கு தெரியும், இஸ்ரேல 12 கோத்திரங்கள், 2 கோத்திரம் மாத்திரம் யூதா தேசம், மிச்சம் 10 தனியாக இருந்தது. எல்லா கோத்திரத்தையும் ஒன்றாக நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்று அதிலே அப்னேர் சொல்லும் போது அங்கே ஒரு அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 சாமுவேல் இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இஸ்ரேல் அந்த 12 கோத்திரத்திலேயும் அதன் பிறகு அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இதுதான் 3வது அபிஷேகம். தாவீது ராஜா முதலாவது சிறு பிராயத்தில் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டார். 2வது அந்த 2 கோத்திர யூதா தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அடுத்ததாக எல்லா 12 கோத்திரத்துக்கும் சேர்த்து அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அங்கே 5ஆம் வசனத்துல
அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். பார்த்தீங்களா? அப்படியாக முழு அந்த இஸ்ரேல் 12 கோத்திரத்தையும் 33 வருஷங்கள், அது அங்கே தனியாக யூதா தேசத்தை 7 வருஷம், இப்படியாக 40 வருடங்கள் அவர் அரசாட்சி செய்கிறார். இப்படி இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இந்த இஸ்ரேல் தேசம் ஒரே ஜாதியாக, அன்றைக்கு 2 ஜாதியாக பிரிந்திருந்தார்கள், 2 கோத்திரம் 10 கோத்திரம் தனியாக. இன்றைக்கு இந்த வேத வசனத்தின்படியே இந்த இஸ்ரேல் தேசம் ஒரே ஜாதியாக கூட்டப்பட்டு அவர்கள் ஒரு தேசமாக இருக்கிறார்கள். இதை குறித்து எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எசேக்கியேல் 37:22. அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. பார்த்தீங்களா? இப்போ அப்படியாக அவர்கள் ஒரே ஜாதியாக இருக்கிறார். அந்த பிரிவினை இல்லை. ஒரே ஜாதி, ஒரே தேசம் இஸ்ரேல். இது தேவனுடைய வார்த்தை வாக்குத்தத்தத்தின்படி சகலமும் நடைபெறுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் போது எசேக்கியேல் 37:24 நாம் படிக்கும் போது, என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து, அதாவது என் தாசனாகிய தாவீது என்பவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அந்த தாவீது என்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. அங்கே தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரேல் தேசத்தில் முதலாவது அங்கே ராஜாவாக இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு நடப்பார்கள். அப்போ இஸ்ரேல் தேசம் இதுவரையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் அவர்கள் ஒரு அந்த கடின இருதயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சீக்கிரத்தில் அந்த சூழ்நிலைகள் மாறுகிறதா இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாங்கத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பார்க்கும்போது இஸ்ரேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்திலே வந்தார்கள். இங்கே மூப்பர் என்று சொல்லப்படுகிறது. மூப்பர் என்றால் மூத்தவர்கள். மூத்தவர்கள் என்றால் முற்பிதாக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக இருந்த அநேக பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, மோசே, இப்படிப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளும் உயிரோடு எழுந்து வந்து, எவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள், அப்படியாக உயிர் தெழுந்து வந்து இந்த பூமி எங்கும் அவர்கள் ராஜாக்களாக பிரபுக்களாக இருப்பார்கள். அவர்கள் நீதியாய் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் நாம் சொல்லும்போது இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குமா? தாவீது எப்படி நீதியாக ஆளுகை செய்தார், அப்படியே நமக்கு யோசேப்பே தெரியும். அவர் எப்படிப்பட்ட உண்மை உள்ளவராக இருந்தார். மோசே, எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மூப்பர்கள் உயிர்த்தெழுந்து வந்து இந்த பூமியை நீதியாக ஆளுகை செய்வார். இதை குறித்து வசனம் தெளிவாக இருக்கிறது. சங்கீதம்
45ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் என்று முற்பிதாக்கள் எழுந்து வந்து இந்த பூமியில் அவர்கள் எல்லா விதத்திலும் பரீட்சிக்கப்பட்டு அங்கே நீதியாக அவர்கள் இருந்து மரித்து போயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அவர்களை உயிரோடு எழுப்பி பூமியிலே அவர்களை ஆளுகிறவர்களாக வைப்பார். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். அதை ஏசாயா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கூட அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1:26. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். பார்த்தீங்களா? நீதிபுரம் சத்திய நகரம் என்று நீ பெயர் பெறுவாய். அப்படிப்பட்ட உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். இப்படி தேவன் திட்டம் பண்ணி அவர்களை இந்த உலகம் முழுவதிலும் ராஜாக்களாக நியமித்து இந்த உலகத்தை நீதியாய் ஆளுகை செய்வார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் மரித்து போனவர்கள் உயிரோடே எழும்பி வருவார்கள். தங்கள் தங்கள் வரிசைகளின்படி உயிர் தெளிந்து வருவார்கள். உயிர் தெளிந்து வந்து தேவனிடத்தில் ஓடி போவார்கள். அதை குறித்து நாம் அநேக நேரங்களில் படித்திருக்கோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 நாம் படிக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ராஜ்யத்துக்கு மேலாக ராஜ்யம் அங்கே உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லாம் உலக ஜனங்கள் எல்லாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓடி வருவார்கள். படிகள் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். நாம் அவர் பாதைகளில நடப்போம். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். எருசலேமிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இப்படியாக எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு நீதியாக வாழும்படியாக தேவன் செய்வார். எல்லாரும் ஓடி வருவார். அப்படி அவர்கள் அங்கே வந்து அதை கற்றுக்கொண்டு அந்த நீதியில நடக்காமல் இருக்கும்போது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. இதை குறித்து கூட வசனம் சொல்லுகிறது. சகரியா 14:17. சகரியா. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழையை வருஷிப்பதில்லை. அவர்கள் மழை வருஷிப்பது இல்லை. ஆசீர்வாதம் அவர்களுக்கு இருக்காது. அதனால எல்லாரும், ஏனென்றால் அங்கே சாத்தான் கட்டப்பட்டிருப்பான். மற்றவர்களை, மனுஷர்களை மோசம் போக்காதபடி சாத்தான் அங்கே கட்டப்பட்டிருப்பான். அதனால் எல்லாரும் நீதியிடத்திலே அங்கே வருவார்கள். அங்கே ஆண்டவர் இயேசு சபை சேர்ந்து இந்த உலகத்தை ஆவிக்குரிய ரீதியாக வானம், கடந்த நாட்களில் பார்த்தோம், வானம் பூமி, வானத்தில் சபையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த பூமியில் முற்பிதாக்கள் நேரடியாக ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்களாக
இருப்பார்கள். இப்பொழுது வானத்தில் சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் மனுஷர்களை வஞ்சித்து தவறான பாதைக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அன்றைக்கு சபையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை வழிநடத்துவார்கள். அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. எல்லா சத்துரு, இந்த உலகமே இன்றைக்கு தேவனுக்கு எதிராளியாக இருக்கிறார்கள். தேவனை யார் என்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாமல் இருக்கிறார்கள். அவருடைய மரணம் எவ்வளவு மேன்மையானது என்று அறியாமல் இருக்கிறார். இதனால் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்கள் எல்லாரையும் அங்கே அவருடைய பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். அடுத்தது எல்லாரும் அறிந்து கொண்டு தாவீது அங்கே அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் 12 கோத்திரத்தையும் ஆளுகை செய்வது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையும் முற்பிதாக்களுமாக செய்த இந்த உலகத்தை முழுமையாக அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள். தாவீதுக்கு அடுத்ததாக அவருடைய மகன் சாலமோன் அந்த முழு இஸ்ரேல் தேசத்துக்கும் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். அந்த சாலமோனை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்படி சாலமோனிலும் பெரியவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்து அவர்களை நீதிக்குட்படுத்துவார்கள். அன்னைக்கு அந்த சாலமோன் அந்த ஆளுகை அந்த இஸ்ரேல் தேசத்தில் முழு சமாதானம் இருந்தது. அங்கே நல்ல ஒரு மேன்மை இருந்தது. உலக மற்ற தேசங்கள் எல்லாம் சாலமோனின் ஞானத்தை கேட்கும்படியாக அவரை தேடி வந்தார்கள். அப்படியாக அங்கே அநேக காரியங்கள் அந்த தேசம் யுத்தம் இல்லாமல் ஒரு சமாதானத்தோடு இருந்தது. அப்படியே இந்த உலகம் ஒரு சமாதானமான உலகமாக இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டு ஆளுகை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்பிதாக்களுமாக ஆளுகை செய்து நீதியான ஒரு ஆளுகை. எல்லாம் ஏற்றத்தாழ்வு இல்லை, குறைவுகள் இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி நீதி வாசமாக இருக்கும். அந்த ராஜ்யம் சமாதானமாக இருக்கும். இதை குறித்து நமக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு அடையாள பாசையில் நம்ம எஸ்ஐக்கியல அந்த 38, 39 வரையிலும் அந்த யுத்தங்கள், அந்த 3ஆம் உலக யுத்தம், அழிவு, அதன் பிறகு 40லிருந்து தேவனுடைய ராஜ்யம் பற்றி அங்கே பேசப்படுகிறது. அந்த எசேக்கியேல் புஸ்தகத்தில் அடையாளமாக ஒரு வசனம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. 47ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து நாம் படிக்கும் போது அங்கே ஆலயத்திலிருந்து திரளான தண்ணீர் அங்கே புறப்பட்டு வருகிறது. அந்த தண்ணீர் எப்படி? அந்த 1ஆம் வசனம், பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அதாவது அந்த ஆலயத்திலிருந்து திரளான தண்ணீர்கள் பாய்ந்து வருகிறது. இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும் போது அநேகர் என்ன சொல்லுகிறார்கள்? இஸ்ரேல்ல அந்த சாலமோன் கட்டின ஆலயம், அந்த இடத்துல அந்த மசூதி டோம் ஆஃப் ராக் அது இருக்கிறது. அதை இடித்து கொண்டு இஸ்ரேல் தேசம் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவார்கள் என்று எல்லாம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவல்ல உண்மை. என்னவென்றால் இங்கே ஆலயம் என்று சொல்லப்படுகிறது.
இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கும்போது நீங்களே தேவனின் ஆலயம் பார்த்தீங்களா? அப்போ அந்த ஆலயம் இப்பொழுது இசைவாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு மூலைக்கல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதன் அஸ்திபாரங்கள் அப்போஸ்தலர்கள், அதற்கு மேல் எல்லா பரிசுத்தவான்கள், சபை வகுப்பார், ஒவ்வொரு கல்லாக ஜீவ கற்களாக இசைவாக கட்டிக்கொண்டு இருக்கிறார். இது நம்ம எபேசியர்ல படிக்கிறோம். இந்த சபை முடிவுக்கு வந்த பிறகு அங்கிருந்து ஜீவன் தண்ணீர் ஓடும். அதே எப்படி என்றால் இன்றைக்கு நாம் பரிசுத்தவான்கள், சபை மக்கள், சபை ஒவ்வொருத்தர் அங்கே இங்கே இருக்கிறார்கள். அங்கே இருந்து கொண்டு ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு சிறிய ஊற்றாக அந்தந்த இடத்திலே சிறிய சத்தியங்களை அங்கே ஊற்றாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களில் எல்லா ஊற்றுகளும் சேர்ந்து அங்கே பெரிய திரளான தண்ணீராக அங்கே பாய்ந்து வரும். அப்பொழுது அங்கே நாம் படிக்கலாம் 3, 4, 5 வசனங்கள். அந்த புருஷன் தன் கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. முதலாவது கணுக்கால் அளவாக இருக்கிறது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. அடுத்தது முழங்கால் அளவு வந்துச்சு. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. இடுப்பளவாயிடுச்சு. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது தான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத அளவுக்கு அவ்வளவா. இதுதான் தேவனுடைய சத்தியங்கள். எல்லா ஜனங்களும் நீதியை ஒரேடியாக கற்றுக்கொள்வதில்லை. முதலாவது கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால், இடுப்பளவு, அதன் பிறகு முழுமையாக 1000 வருடம் அழிவாங்க அரசாட்சி முடியும் போது எல்லா ஜனங்களும் தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டு நீதியில நடப்பார்கள். அதிலே 11ஆம் வசனம். அப்போ கூட சில பேர் எப்படி இருப்பார்கள், ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். அப்போ சிலர் அந்த நீதியான சாட்சியத்திலும் நீதியை கற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். இது நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூட நம்ம பலதரம் படிச்சுக்கிறோம். ஏசாயா 26, 9, 10. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாயத்திற்குள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்களுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அந்த நீதியுள்ள தேசத்தில் கூட சில நீதியை கற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கும்போது, வானத்திலிருந்து அங்கே அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போடும் என்று வேதத்தில் நம்ம படிக்கிற வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த 1000 வருடம் முடிவில் கூட சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். அங்கே அந்த ஜனங்கள் நீதியை கற்றுக்கொண்டிருந்தாலும் அங்கே சோதிக்கப்படுவார்கள். எல்லா தேவனுடைய சிருஷ்டிகளும் தேவனால் பரீட்சிக்கப்படும். அதனால் நமக்கு இப்பொழுது அந்த பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதனால் இப்பொழுது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1000 வருடம் முடிவிலும் அங்கே சாத்தானால் அங்கே பரீட்சிக்கப்படுவார்கள். பரீட்சிக்கப்பட்டு அதில் தோற்று போகிறவர்கள் அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போடும் என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம்
7 7, 8, 9 வசனங்கள். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக்கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அங்கே அழிவு, இதுதான் 2ஆம் மரணம் என்று சொல்ல பெரிய அழிவுக்கு போய்விடுவார்கள். அதில் மீண்டும் திருப்பி எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. இதில் நமக்கு என்ன பாடம் என்றால், நமக்கு இப்பொழுதே இந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நாம் இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு தேவ நீதியில் நாம் நடக்கும்போது நமக்கு அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கும். அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். அதுதான் இப்பொழுதே வருகிற சோதனைகளை சகித்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக நீதியாய் நடந்தால், நீதியை கற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் நாம் ஜீவித்து நல்ல குணலட்சணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் இன்னைக்கு காலையில் பாட்டு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என அவரை போலாக வாஞ்சிக்கிறேன். அவருடைய சாயல், அவருடைய குணாம்சங்கள் நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் உண்டாகி பெருகி நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தால் அது நமக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வசனம் அங்கே தேவன் என்ன சொல்கிறார் படிங்க. நியாயம் செய்து மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேறு எண்ணத்தை உன்னிடத்தில் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனிடத்தில் மனத்தாழ்மையாய் நாம் தேவனாலே பிழைத்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்கு வந்தது அவருடைய செயல். நாம் அவரால் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு வேண்டிய எல்லா ஆகாரம், தண்ணீர், நாம் சுவாசிக்கிற காற்று எல்லாம் அவருடையது. அதனால் மிகுந்த மனத்தாழ்மையோடு தேவனுக்கு நன்றியோடு ஜீவிப்பதை அல்லாமல் உன்னிடத்தில் எண்ணத்தை நான் கேட்கிறேன். அதில் அப்படிப்பட்டதான கீழ்ப்படிதல் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக இருக்கும். தேவன் நம்மை பார்க்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கிறார். சபைக்கு இப்பொழுதே நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் மனதிலே எப்பொழுது வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இப்பொழுது நாம் அவருடைய நாமத்துக்காக அவருடைய ஊழியர்களுக்காக நிற்கிற பிரயாசப்படுகிற நாமத்துக்காக எடுக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் அவர் ஏற்ற பலனை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அதனால இப்பொழுது நாம் அவருக்கு சாட்சியாக வாழ்வது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு வந்து வார்த்தைகளை மீண்டுமாக கேளுங்கள். ஆண்டவர்களுக்கு நாம் சாட்சியாக நீதியாக உலகத்தில் வாழ நாம் பிரயாசப்படுவோம். அவர்களுக்கு மேலான ஆசீர்வாதங்கள்